ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டக்கரான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கார சட்னினாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2 என்ன 4 தோசை கூட உள்ளார சூப்பராக டக்குன்னு இறங்கிட்டே இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இப்போ வானொலியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 1லேருந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா லைட்டாக பொன்னிறமாக வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 6 பல் பூண்டு சேர்த்து நல்லா அதை வணக்கிக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்து நல்லா வணக்கினதுக்கப்புறமா மிளகா ரொம்ப கருத்துடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றி எடுத்ததுக்கப்புறமா அதே ஆயிலில் நான் ஒரு 2லேருந்து 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்ல ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வெங்காயம், தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம சூப்பராக வணக்கி எடுத்துக்கலாங்க. வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி, புதினா எது இருந்தாலும் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் என்கிட்ட கருவேப்பிலை மட்டும்தான் இருந்துச்சுன்னு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வணக்கி வச்சுருந்தோம் இல்லையா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறிட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் வெங்காயம், தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ மிக்ஸியில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கம்மியாக சேர்த்ததுனால பத்தாது. கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இப்போ சட்னி கொரன்னு அரைச்சி எடுத்ததுனால ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு நல்லா இருக்காது. சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிங்கன்னா அந்த கடலைப்பருப்புலாம் ஒன்றும் பாதியமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் சூப்பராக எடுத்து அதில் தாளிப்பை சேர்த்துட்டு 2 கிளறிட்டு நீங்கள் தோசையில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு தோசை என்ன 3 தோசை உள்ளார இறங்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.